கோடை விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களில் கழித்த மக்கள் மீண்டும் சென்னை புறப்படும் நிலையில் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், அங்க நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள சூழல் என்ன, மக்களுடைய மனநிலை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட வெளியூர்களில் வசித்து வருகிறார்கள். அங்கு தங்களுடைய பிள்ளைகள் படித்து வருகின்ற சூழலில் கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பியிருந்தார்கள். இந்த நிலையில நாளைக்கு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய சூழல சொந்த ஊருக்கு வந்தவர்கள் திரும்ப வெளியூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையொட்டி இன்னைக்கு நாகர்கோவில் வெளியூர் பஸ்கள் நிற்கின்ற வடசேரி பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனியாக கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பயணிகளுக்கு வசதியாக இருக்கிறது. சென்னைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 90 பேருந்துகளும், பெங்களூருக்கு 3 பேருந்தும், அதே போன்று கோவை உள்ளிட்ட இன்னபிற பகுதிகளுக்கும் 13 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னைக்கு 54 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கடந்த சில தினங்களாக மழை காணப்பட்ட நிலையில் இன்று மழை இல்லாததால் பயணிகள் ஒரு சிரமம் இல்லாமல், இடையூறு இல்லாமல் மகிழ்ச்சியோடு செல்கின்ற சூழலையும் காண முடிகிறது. நன்றி பிரசாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.